தன்னை பின்தொடர்பவர்கள் எல்லோரையும் சிரிக்க வைத்தே பழக்கப்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த சம்பவம் ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகத்தை சார்ந்த பலரையும் அழ வைத்திருக்கிறது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காமெடியான வீடியோவா போடுவாங்க, பார்க்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் ஜாலியாக பார்க்கலாம். எவ்வளோதான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுல பெரிய குறிக்கோளாக இருந்தான். ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். இவரது மகன் ராகுல் 6 வயது முதல் சினிமா பாடல்களுக்கு நடனமாடுவதில் ஆர்வமாக இருந்து வந்திருக்கிறார். டிப்ளமோ டிஸ்கன்டினியூ தான். அவன் சின்ன வயசுலேருந்து இந்த டிவி பார்த்து தான் டான்ஸு, இந்த காமெடி சேனல் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்து அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால நான் அவனை அதிலே விட்டுட்டோம். நாங்கள் இது எத்தனை வயசுல? அவன் 6 வயசுலேருந்தே அவனுக்கு இந்த பழக்கம் இருக்குமே. 6 வயசுலேருந்து. பின்னர் டிப்ளமோ படிப்பை பாதையில் நிறுத்திய ராகுல் முழு நேரமாக டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் சினிமா வசனங்களை பேசி வீடியோ வெளியிட்டு வந்தார். பின்னர் ட்ரெண்டிங் வசனங்களை காமெடியாக பேசி வீடியோ வெளியிட தொடங்கினார். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு 100% சிரிப்பு கேரண்டி என்பதால் இவரது இன்ஸ்டா வீடியோக்களுக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ்கள் குவிய தொடங்கினர். தொடர்ந்து சில குறும்படங்களிலும் நடித்திருக்கிறார். அடுத்ததாக வந்த சினிமா வாய்ப்புகளிலும் சிறிய ரோல்களிலும் நடித்து வந்திருக்கிறார் ராகுல். ஃபியூச்சர் ஐடியானா மெயினாக படத்தில் தான் போய் நடிக்கணும் அப்படிங்கிற எய்மில் இருந்துச்சு. 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு, அப்புறம் சீரியல் எல்லாமே வந்துச்சு. பிக் பாஸில் கூட கூப்பிட்டாங்க. இப்போ மேரேஜ் ஆகி கொஞ்சம் இதாக இருந்ததுனால போக முடியலப்பா, நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன், அடுத்த சீசன் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு எல்லாம் கூட சொல்லியிருக்கு. அப்படி உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அது பண்ணு தம்பின்னு சொல்லி தான் நாங்கள். இந்த நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன் கவுந்தபாடியைச் சேர்ந்த தேவிகா ஸ்ரீ என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்திருக்கிறார். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி உள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு குடும்பத்தின் சம்மதத்துடன் தேவிகா ஸ்ரீயை திருமணம் செய்து கொண்டார் ராகுல். இந்த நிலையில் பொங்கல் திருவிழாவிற்காக தேவிகா ஸ்ரீ அவரது பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக வந்த தகவலை தொடர்ந்து பதற்றத்துடன் அவரை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றிருக்கிறார் ராகுல். பதற்றத்தில் வண்டியில் வேகமாக போய் டிவைடரில் அடிச்சு உடம்பு செல்ல பதட்டமாக இருக்குது, பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் வேகமாக போய் இல்லை அவங்க சின்னதுலேருந்தே அவங்க அந்த கபடி பிளேயர். அவங்க வயிற்று அடிபட்டனால இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போனதில் இந்த மாதிரி நைட் டைம் வாமிட் எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போது சாலை வளைவில் திரும்ப முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் இருந்த தடுப்பின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்தார். ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்ததாக ராகுலின் தந்தை கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது. ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க, ஃபேமிலி நினச்சிக்கோங்க, லிமிட்டான ஸ்பீடு, என்ன அவசரமாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க, ஃபேமிலி நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு இழப்புனால எவ்வளோ பாதிப்புங்கிறது இப்போ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே பையன், அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஃபேமிலி நினச்சி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ராகுல் உயிரிழந்த தகவல் தீயாக பரவ அவரை பின்தொடர்பவர்கள் மருத்துவமனையிலும் மயானத்திலும் குவிய தொடங்கியது உள்ளூர் வாசிகளை வியப்பில் ஆழ்த்தியது. ஃபாலோவர்ஸ் தான் நேற்றுலேருந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் உங்களை மாதிரி 2 வீலரில் வருவாங்க, கேட்பாங்க எங்கேன்னு அப்படி கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். என்ன கேட்பாங்கண்ணா? அதான் எங்கே ராகுல் டிக்கி விடுதா இதாதுன்னு கேட்டேன். ஆமாங்க இங்கே தாங்க, பால் இங்கே இல்லைங்க, எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி ஒரு பையன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தது இறந்தது எந்த அளவுக்கு வருத்தம் தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ கும்பல் இருக்குன்னு நேற்று தான் தெரியும். இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா. வருவா அப்படியே அவர் பாட்டில் பைக்கில் உள்ளே போயிடுவா அப்படியே, அப்புறம் சாயங்காலம் வரும்போது பாப்பா அப்படி அவ்வளோதான். இவ்வளோ கும்பல் அவருக்கு சேர்ந்து நேற்று நானே பார்த்தேன். ஒரே மகனை இழந்த சோகத்தில் தவித்து வந்த ராகுலின் தாய் கதறி எழுதது நெஞ்சை கனக்க வைத்தது. இப்ப கூப்பிட்டு கொடுத்தா கூட ஏற்றி வாங்கிக்குவேன். கடைசியா தொட்டு போய்க்கிறது கூட ஒரு விழா போச்சு எனக்கு.
சினிமாதான் எதிர்காலம் என நம்பி இருந்தான் என்றும் சிலர் அவனை சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி ஏமாற்றியுள்ளனர் என அவர் தெரிவித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. சண்டைலாம் போட மாட்டாங்க. நான் அம்மா தான். எங்களுக்கு கொஞ்சம் வருமான பிரச்சனை. அவனுக்கு எது வருமானம் அதிகமாக எது வரல, எதுலையுமே வரலைங்க. எங்கே போனாலும் அவனுக்கு வருமானம். எனக்கு 10 பைசா கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். கேர் பண்ணவே மாட்டான். தனது வீடியோக்கள் மூலம் பலரை சிரிக்க வைத்த யூடியூபருக்கு நேர்ந்த சோகம் அவர்களது குடும்பத்தை மட்டுமல்லாது லட்சக்கணக்கான அவரது ஃபாலோவர்ஸ்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சதாசிவம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.